உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 போட்டிகள், டபுள் டெக்கர் போட்டிகள். திண்டுக்கல் டிராகன்ஸும் லைக்கா கோவை கிங்ஸும் முதல் போட்டியில மோதுறாங்கன்னா அடுத்ததுல எங்க வீட்டுல வயசான பாட்டிலாம் இருக்காங்க, உங்க ஜோக்ஸ் தாங்க மாட்டாங்க. பவுண்டரி கிடைச்சிரும், முதல் பவுண்டரி. இது யோ மகேஷ் முறையில் வந்திருக்கு. அதிக டிஸ்கம்ஃபர்ட் ஃபாஸ்ட் போலருக்கு. நின்ன இடத்துல இருந்தே பேட்டை விட்டுருக்காரு, ஆனா காத்துள்ள இடத்துல அடிச்சிருக்காரு. இதன் பெயர் தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். முதல் ஷெரான் பிளாய் சூப்பர் 6 வந்து விட்டது. ஃபேண்டாஸ்டிக் ஷாட்டுங்க பாருங்க. சும்மா அந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து கிறிஸ் கெயில் மாதிரி வெறுமா பேட்டை மட்டும் விட்டாரு. என்ன டைமிங், அந்த விண்டு மற்ற வேலையை அது பார்த்துட்டுது. அதை அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே செம. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த ஹைட்டை அடிச்சிங்கன்னு வச்சுங்க வித் விண்டு, அதுவே கேரி ஆகிட்டு போயிடும். எக்ஸாக்ட்லி. பார்க்குறவங்க சில பேருக்கு தோணல, என்னடா காத்த அவுட்டா கன் செம்ம ஸ்லிப் வச்சு போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி இந்த கேட்ச் தீரன் 6 கொடுத்தா கூட கடைசி சிரிப்பு அவருக்கு. லாஸ்ட் லாஃப் பாருங்க, பியூட்டிஃபுல்லி போல்ட். இது பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் பாட்டம் ஆஃப் தி பேட்டிங். அது பூமரே சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஈஸி கேட்ச். நல்ல கேட்ச் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல பின்னாடி இருந்தாருங்க. செம்ம கேரி. இந்த விக்கெட்ல கேரியை பத்தி நீங்க கேட்டீங்களே, ஆஸ்திரேலியால கேரியா இருக்கு. சுஜய் அவுட் அங்க 8க்கு 14 for 1. போல்ட். என்ன வேகம், அருமையான யாக்கர். சுரேஷ் குமார் பவுண்டரி ஹிட்டர், அவரும் அவுட். திண்டுக்கல் ரைட் ஆன் டாப் இந்த மேட்ச்ல. 145 km/h பியூட்டிஃபுல் யாக்கர், ஸ்விங்கிங் யாக்கர். அங்க பாரு, ஐயோ ஒண்ணுமே புரியல. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். லிட்டரலி கோல்டன் விக்கெட். சந்தீப் வாரியர் ஸ்ட்ரைக்ஸ். ஸ்காட்சிங் பேஸ். அங்க சுரேஷ் குமார் வேலை செய்யணும் குமார்னு நினைச்சா இல்ல, அவுட் ஆயிட்டாரு. 3 ரன்களுக்கு 18க்கு 2 லைக்கா. அதுவும் சாய் சுதர்ஷனுக்கு போய் கேட்ச விட்டுருக்காங்க. அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் பவுண்டரி. பியூட்டிஃபுல் ஷாட். ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த டே. ஃபேண்டாஸ்டிக். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸ்ங்க. கான்க அவுட். கொடுத்துட்டாரு. கௌஷிக் காந்தி கொஞ்சம் டிலே பண்ணாரு, ஆனா ப்ளம் பிஃபோர் தி விக்கெட். Pitching outside off, impact in line, wickets, umpire's call. Please stay with your original decision of out. Umpire's call வந்திருக்கு. Hitting the top of middle and leg. அங்க Mukesh gone, crisis man gone for 5, 26 for 3. சொல்லுங்க, ராமரவிந்த் தான் அடிக்கணும். மட்டைக்கு ஒன்று முகுங்க. அதுதான் ட்ரை பண்ணாரு, பட் படல. அண்ட் கிவன் ஸ்வீப் பண்ண நினைச்சாரு, பேட்லியும் படல, எங்கேயுமே படல. விக்கெட் விழுந்திருக்கு. 4வது விக்கெட் இழக்கிறாங்க. pitching in line, impact in line, wickets missing. I recommend you to reverse your decision. You're on screen now. நொட்டஞ்சத்திலிருந்து நீங்க ஆரம்பிக்கும். இங்க சமையான ஸ்டார்ட். எப்போ இது நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இங்க நடத்தி காட்டியிருக்காரு ராமரவிந்த். போன ஓவர்ல 6 runs after 32 balls. ஷாரோன் பிளாய் சூப்பர் 6. சில பார்ட் 2லாம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, ஆனால் இவரோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2.2 அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வாங்கிக்க. என்னப்பா இவரு இந்த ரிவ்யூக்கு அப்புறம் வேற மாதிரி, இவர் அதே பேட்ஸ்மனா இல்லை வேற பேட்ஸ்மனா? ராம் அரவிந்த் வில்லுவெல்லாம் விடுறாருப்பா. 2வது ஷாரோன் பிளாய் சூப்பர் 6 இதே ஓவர்ல. வாட் a ஸ்டார்ட். மிகப்பெரிய தலைவலி அதான் பண்றாரு. என்ன பாலுங்க அது, சும்மா லைட்டா ஷோல்டர் இறங்கினாரு, பாத்தீங்கன்னா கபக்குன்னு உள்ள போந்துருச்சியா. செம்ம டெலிவரி விக்னேஷ். பேட் கீழே வரதுக்குள்ள பால் ஸ்டம்ப் அடிச்சிருக்கு. செமையான பந்து விக்னேஷ். 2 பந்து செமையா போட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள டக்குன்னு எடுத்துட்டு வந்தாரு. செம்ம பால். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்வீப் போறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிளாட்டிஷா தள்ளினாரு. பேட்டோக்கு லைட்டான ஒரு இன்சைட் எட்ஜ். முக்கியமான விக்கெட்டா இருக்கலாம். ஆனால் போன ஓவர் தான் ஆரம்பிச்சார் அவர் ராம் அரவிந்த். ஒரு 25-63 for 4 லைக்கா. எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர்ஸ் களத்துல இருக்கும் பொழுது இவங்க நின்று ஆடினாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த விக்கெட் தான் தேவை. ஓ மிஸ்ஃபீல்ட். ரொம்ப பேசிக்கான தினேஷ் ராஜ் ஈஸியா தடுக்க வேண்டிய பந்தை பவுண்டரிக்கு தள்ளி விட்டுருக்காரு. 25 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. சாய் சுதர்ஷோட பேட்ல இருந்து இம்முறை வந்திருக்கு. ஆன் சைடில் அடிச்சு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. எலிமெண்டரி ஃபீல்டிங். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாலுக்கு வந்து ஓவர் ரன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் கூட நிறைய நிச்சயமா பெரிய ஷாட் ஆட பாப்பாரு. பார்த்திருக்காரு, கிடைச்சிருக்கு. என்ன ஷாட்டுக்கு அது. பந்து நெல்லையில இருந்து இருந்துச்சு, கன்னியாகுமரி போய் விழுந்திருக்கு நினைக்கிறேன். என்ன அடி இது. அடி இல்லை, இது இடி. ஷாரோன் பிளாய் சூப்பர் டூப்பர் 6 from the big man. கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க.
இன் பேட்டிங் குவாலிட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் ஆன அதே மாதிரி பால் தான் இது கிட்டத்தட்ட. பட் என்ன சிக்ஸுங்க, சான்ஸ் 95 meters அண்ட் ஃபுல் ஃப்ளெஷ்டு அந்த கரெக்டாக வந்தார், அந்த இடத்த கொடுத்தாரு. அண்ட் அந்த கேமராமேனுக்கு மேலே அந்த பின்பக்கம் நல்ல ஒரு டாப் பவுலர் ஆயிடுவார். யார்க்கிங் லெங்த் இது பிளேஸ், இது ஷாட். சாய் சுதர்ஷன் பிரிசிஷன்னா இதுதான். பர்ஃபெக்ட்டா அந்த கேப்பை ஃபைட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. 109ல இருக்காங்க. இந்த ஓவர்ல 100 தாண்டிடுவாங்களா? எஸ், தாண்டிடுவாங்க. அண்ட் இன் ஸ்டைல்ல தாண்டுவாங்க. ஷாருக்கோட பேட்ல என்ன ஸ்விங், என்ன ஒரு ஷாட். 6 ரன்ஸ்ல முடியுது. 105க்கு 4. போன ஓவர் கடைசி பால் பிரம்மாண்டமான அடி. வெயிட் பண்ணாரு பாலுக்கு, காத்திருந்து அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. காத்திருந்த கோப்புக்கு தான் பெரிய மீன் கிடைக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்டி திருஷ் காமினி வருக. அந்த 6 ஓவர் 100 ரன்னும் வந்திருக்குங்க. கேட்ச் என்ற குரல் வருது. ஃபீல்டர் வராரு. தினேஷ் ராஜ் ஈஸியா புடிச்சிட்டாரு. பெரிய விக்கெட் விழுந்திருக்கு. சாய் சுதர்ஷனோட இன்னிங்ஸ் ஒரு முடிவுக்கு வருது. இனிமே எல்லா பொறுப்பும் ஷாருக் கான் தோள்கள்ல தான் இருக்கும். அந்த ஆஃப் சைட்ல போட்டாருங்க. அங்கிருந்து வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஒரு நல்ல கேட்ச். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். கேட்சை எடுத்திருக்காரு. எஸ்பெஷலி காத்துல வரும்போது டக்குன்னு வந்து பொசிஷன் பண்ணோம், அதை நல்லா பண்ணியிருக்காரு. சாய் சுதர்ஷன் அவுட் ஃபார் 33, 105 for 5. வேகமா கால்ல ஃபைனா அடிச்சிருக்காரு. பவுண்டரி கிடைச்சிருமா? பெரிய சே சந்தீப் வாரியர் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாரு, ஆனாலும் பவுண்டரி வந்திருக்கு. உள்ள நகருது. ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சிட்டாரு. இன்டெலிஜென்ட்டான விஷயம் என்னதுன்னா லைட்டா பேக் ஃபேஸ் ஓபன் பண்ணாரு. அதனால வருண் சக்கரவர்த்தி தலைக்கு மேல போச்சு. முக்கியமான பவுண்டரி சேர்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்ப நல்லா இருக்கு டைமிங். இன்னொரு பவுண்டரி. ஐஎஸ் பெரிய ஓவரா மாறுது. இன்னொரு பவுண்டரி. 9 ரன்கள் வந்தாச்சு இந்த ஓவர்ல 2 பந்துகள்ல. சேஞ்சஸ் இருக்கு. இப்ப ஹாஃப் வாலி கேப்ப பிக் பண்ணிருக்காரு ஷாருக் கான். மறுபடியும் ஒரு பவுண்டரி. மிகப்பெரிய ஓவரா மாறுது. இது 20 ரன் வந்தாச்சு இந்த ஓவர்ல 4 பந்துகள்ல. ஸ்லாட் பெரிய கேப்ப பிக் பண்ணிட்டாரு. மறுபடியும் ஒரு பவுண்டரி. என்ன ஓவரா மாறுது. 25 ரன்கள். இததான் எம்டி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு பெரிய கேப் இருக்கு. கரெக்டா ப்ராபப்ளி என்ன சொல்ல, இந்த குவாலிஃபை பண்றதுக்கான ஒரு பொசிஷன் இருக்கு அப்படின்னும் போது ஒரு க்ரூஷியலான ஒரு டைம். அவரு அதாவது 50 ரன்ல சூப்பர் ஷாட். என்ன ஷாருக் கான் தான் வரணுமா? நானே அடிப்பேன்றாரு ரகுமான். சரியான ஷாட்டுங்க. ஓவர்ல 100 ரன் அடிச்சாச்சு. மறுபடியும் ஒரு அரை. எப்பா இது 6. எதிர்காலத்துல அடிச்சிருக்காரு. இன்னொரு 6. 150 கடந்தாச்சு. லைக்கா கோவை கிங்ஸ் அன்பிலீவபிள் ஹிட்டிங். பின்னாடி இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு ஷாட். அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா பாயிண்ட் பின்னாடி வச்சிருக்காருன்னு ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல அடிக்க முயற்சி பண்ணாரு. காத்துக்குள்ள அடிக்கிறாரு. எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கு. இன்னொரு 6. போலர் என்ன போட போறாருன்றத முன்கூட்டியா பேட்டை வீசிருக்காரு. பவுண்டரி கிடைச்சிரும். ஒரு ஃபீல்டர் நகர்ல. ஒவ்வொருத்தரும் ஃபீலிங் என்னதான் தப்பு பண்ணாரு இந்த பால்ல பாட்டின்னு. எதுவும் பண்ண முடியாது. இல்ல என்ன ஷாட் அங்க பாருங்க. கரெக்டா அந்த அட்வர்டைஸ் ஹோர்டிங்ல போய் டம்னு இடிச்சிருக்கு. ஷாருக் கானே அண்ணன் நீங்க அங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் பாத்துக்கிறேன் இருக்கார் ரகுமான். இந்த ஓவர்லயும் வந்தாச்சு 3 பந்துகள்ல 12. என்ன ஷாட்டுங்க இது. அதாவது அந்த ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணாரு. அந்த ஜஸ்ட் வித் தி விண்ட் அடிச்சாரு. ஜஸ்ட் அந்த பேட்டை மட்டும் டைம் பண்ணி விட்டுருக்காரு. எல்லா பாலுக்கும் ஃபீல்ட் சேஞ்சஸ் நடக்குது முத்து. ஏன்னா பேட்டர் என்ன பண்றாங்கன்னு கணிக்கவே முடியறது இல்லை. எல்லா டிரெக்ஷன்லயுமே அடிக்கிறாங்க. ஃபைன் லெக்ல அடிக்கிறாரு. சரி கொஞ்சம் அந்த மாதிரி லைக்கா கோவை கிங்ஸ் ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு பேட்டிங் கார்டா இருக்க போகுது. சுஜய் சொற்பரங்களுக்கு அவுட். சுரேஷ் குமாரோட ஃபார்மும் இந்த சீசன் கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு. அதன் பிறகு ஷாருக் ஹாஃப் செஞ்சுரி. அத்திகுர் ரஹ்மானும் சூப்பரா விளையாடினாரு. மறுபக்கம் போலிங்ல சக்கரவர்த்தி 2 விக்கெட். அதுக்கப்புறம் பூபதி குமார் அவருக்கு வேலை இருக்கு. இந்த மேட்ச் முடியல. அவரோட பேட்ல இருந்தும் ரன்ஸ் வரும்ன்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா 173ன்ற ஒரு பெரிய இலக்கு. இறங்கி வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கான முயற்சி கரெக்ட் ஆயிருக்கு. அண்ட் காத்தோட சேர்ந்து பந்துமே பவுண்டரியை தாண்டி போயிருக்கு. சரியான ஷாட். ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் பிட்ச். சிவம் ஃபார்முக்கு வரதுக்கு இதுதான் பெஸ்ட் ஒரு பிளேஸ். அதுக்கு ஏத்தால் போல இவருடைய ஃபேவரட் இப்படி தான் இறங்கி அடிப்பார். திடீர்னு கேட்டே எடுத்திருக்காரு.
சோ என்ன செய்ய போறார் இந்த ஓவர்ல? முதல் பால் சாமா பிளேஸ்மென்ட். இது என்ன ஷாட்! யங்ஸ்டர் விமல் குமார் பர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணி ஷாட் ஒன்ஸ் அகைன். முதல்ல விமல் குமார், இப்போ சிவம். ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் செமையா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஓவரை. அவரும் செம இம்ப்ரெசிவா பண்றாரு. அவரும் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும். புல் பண்ணிருக்காரு. என்ன ஷாட்டுங்க இது! பா, விமல் குமார் அசத்தலான ஒரு ஆரம்பம் இங்க கொடுத்திருக்காரு. ஷார்ட் பால பனிஷ் பண்ணிருக்காரு. இறங்கி வந்து கடாசி இருக்காரு. என்ன ஷாட், பட் கனெக்ட் ஆகல. காத்துல போய்கிட்டே இருக்கு. ஷாட் ஈஸி கொலிஷன். எடுத்தாரா எடுக்கலையா? யுதீஸ்வரன் எடுத்திருக்காரு. செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஃபீல்ட்ல நடந்திருந்தாலும் பால் தவற விடல. கேதர் பண்ணிருக்காரு யுதீஸ்வரன். கேட்ச் விமல் குமாரோட இந்த எக்ஸ்ப்ளோசிவான நாக் முடிவுக்கு வருது. ஆக்சுவலா அங்க பாலுக்கே வரலங்க விமல் குமார். இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். ரியலாவே சேஃப் ஹேண்ட்ஸுங்க. பா, இவர் பிடிக்க வரும்போது எங்கேருந்தோ கையை வந்தது. காலிங் இல்லை, பட் இருந்தாலும் அட் த எண்ட் அந்த கேட்ச் பிடிச்ச உடனே எல்லாம் மறந்துடும், சிரிச்சிருவாங்க. பட் விமல் குமார் நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது, கேபிட்டலைஸ் பண்ண முடியல. கான் ஃபார் 13-26 for 1. ஸோ ஒரு மேபி ஒரு சிங்கிள் கொடுத்து சிங்கிள் எடுத்து சிவம்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தா போதும். இப்போ சிவம் ஸ்ட்ரைக்ல வர அதுல ஒரு மிஸ்ஃபீல்ட். அந்த மிஸ்ஃபீல்ட் காரணமாக ரன்ஸ் ஆன் போர்ட். முதல் பால்லயே ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 கிடைக்குது. இருக்காங்க நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். பட் விமல் குமார் இங்க ஒரு நல்ல ஸ்டார்ட்டை விட்டாருங்க. இங்க ஒரு பவுண்டரியா, பியூட்டிஃபுல் ஷாட். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 முடியுது அந்த ஓவர். 34 for 1. இந்த ஓவர்ல நல்லா ஃபைனா ஒரு கிச்சு பவுண்டரி வந்தாச்சு. இந்த ஸ்ரீராம் 4 பவர் பிளே முடிவுக்கு வருது. 44-1 திண்டுக்கல் போன்றவர்கள் இருக்காங்க, ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க இந்த மாதிரியான ஹிட்டிங் இதுதான் தேவை. அடிச்சிருக்காரு பாபா இந்திரஜித், ஃபைனா அடிச்சிருக்காரு ஷஃபிள் பண்ணி. ஸோ அது வந்து ரியலாவே ஷாருக் கான். இது நல்ல ஒரு ஸ்ட்ரைக் 6 பட்ட உடனே ஸ்பின்னை நல்லா ஆடுவார்னு சொன்ன பாருங்க. இதுதான் செம்மையான ஒரு ஷாட். ஷெரான் பிளே சூப்பர் 6. யானையின் பலம் போல, நரியின் தந்திரம் போல, அந்த மாதிரி ஒரு ஷாட். உள்ள வரக்கூடிய பந்து பெர்ஃபெக்ட்டான கனெக்ஷன் ஸ்லாட்ல இருந்தது. அதை மேக்ஸிமைஸ் பண்ணாரு. பெர்ஃபெக்ட் காத்தோட சேர்ந்து அடிச்சிருக்காரு. 81 மீட்டர் போயிருக்கு அந்த பந்து. அண்ட் கிரவுண்டுக்கு வெளியும் போயிருக்கு. திண்டுக்கல் அண்ட் டாப் எட்ஜ் மாதிரி தான் இருக்கு. 6 போயிருக்குமா? ஜஸ்ட் கேப்ல போயிருக்கு. லக்கி ஒரு பவுண்டரி அங்க. 72 for 1. எவ்வளோ ஹம்பிளா உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. இது ஷாருக் கான் திரும்ப வந்து முதல் ஓவர்ல முதல் பந்திலே வந்து பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்மென்ட் இந்திரஜித் கிட்ட இருந்தோம். என்ன ஒரு நாக் இது! சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. அதோட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். முதல் பால்லயே பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணாரு. அடிக்கிறதுன்றது பிச்சும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு கிளியரா காமிக்கிறது. ஆஹா, 6 அது 6ங்க. என்ன மாதிரி ஒரு ஷாட். இந்திரஜித் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் bowling. ஒன்ஸ் அகைன் சொல்றேன் திருப்பி. அதனால தான் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டில் தி எண்ட் ஸ்டே பண்ணோம். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டுங்க. ஷெரான் பிளே சூப்பர் 6. சான்ஸ் இல்ல. ஷாருக் கான் முதல் பால் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிள் மாத்தி உள்ள போட ட்ரை பண்ண கண்ணன் வந்து ரொம்ப ஃபைனா நிக்கிறார். ஓ, சான்ஸ் பாட்டா ஓவர் தி ஃபீல்டர். கவர்ஸ்க்கு மேல ஒரு 4 போயிருக்கு. பாபா இந்திரஜித்தோட கிளாஸ் தொடருது. வாட் a ஷாட். பந்து ஓ, ஜஸ்ட் ஓவர் தி ஃபீல்டர் அண்ட் 4 ரன்ஸ். பவுண்டரி இந்த ஓவர் முடியுது. சிவமோட பேட்ல இந்த பவுண்டரி. அந்த பவுண்டரியும் அப்படிதான் லொட்டாங்கையில ட்ரை பண்ணாரு. விக்கெட் விழ போகுது. தாமரை கண்ணன் அந்த கேட்சை பிடிச்சிட்டாரு. ஈஸி கேட்ச். சிவம் சிங்கோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஜாத்தவேத் ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்து கொடுத்திருக்காரு விக்கெட். இது போட்டியின் திருப்பமா? முக்கியமான பிரேக் த்ரூ. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். ஜாத்தவேத் சுப்பிரமணியன் சிம்பிளான கேட்ச் தாமரை கண்ணனுக்கு. அண்ட் சிவம் சிங் அடிக்க முயற்சி செஞ்சாரு. 36 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு உள்ள போறாரு. 99க்கு 2 டிண்டுக்கல் டிராகன்ஸ். என்ன கான்ஃபிடன்ஸ்! மேல போயிருக்காரு, ஆனா அவுட் ஆக போறாரு. பெரிய ரிஸ்க் எடுத்தாரு. 1 brings 2 அபினவ். இன்னொரு விக்கெட்டும் காலி. ஜாத்தவே திரும்ப எடுத்துட்டு வராரு லைக்கா கோவை கிங்ஸ். இதனால தாங்க லைக்கா கோவை கிங்ஸ் ஒரு சாம்பியன் சைடு. 11 முறை ஜெயிச்சிருக்காங்க ஆன் த ட்ராட். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். இரண்டாவது இந்த ஓவர்லயே அகேன்ஸ்ட் த விண்ட் அடிக்க முயற்சி. அதுவும் யார்கிட்ட? எம் சித்தார்த், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இந்த லீகை பொறுத்த வரைக்கும். திடீர்னு ஒரு பிரஷர் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. பூபதி வைஷ்ணவகுமார் வந்தாரு.
2 பால்ல ஒரு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டார். 99 for 3. அதான் சரத்குமார் ஃபீல்டரை தேடி அடிச்சிருக்காரா? 6 ஜஸ்ட் அபவ் ரீச். கௌதம் தாமரைக்கண்ணன் டால் ஃபீல்டர் தான் எகிரி ட்ரை பண்ணாரு, கையில போகுமோ நினைச்சோம், இல்ல அவரை தாண்டி போயிருக்கு. சரத்குமார் போர் தொழில் புரிய ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா வாய்ப்புங்க இது. சரத்குமார் நல்லா வீசினாரு, பட் பவுண்டரி ரோப்ல நிக்கல தாமரைக்கண்ணன். டால் ஃபீல்டர் அப்படின்னு இருக்கும் போது சின்ன பவுண்டரிஸ் வித் த விண்ட். அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து பாபா இந்திரஜித் இந்த சீசன்ல தன்னோட 2வது 50 அடிச்சிருக்காரு. ஓவராலா 7வது. ரொம்ப ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். ஒன்னு பொறுப்பை தோல்ல சுமந்தாரு, இன்னொன்னு ரன் ரேட்டை இறங்க விடல. ஹாலிவுட் கைண்ட் ஆஃப் கை. இது செம்ம ஷாட் பிக் பண்ணிருக்காரு, ஆனா எதிர்காத்த சித்தார்த் மணிமாறன் அச்சச்சோ 6 போயிருக்கு. ரிஸ்க் எடுத்தாரு, பலன் கிடைச்சிருக்கு, ஆனாலும் ஸ்டெப் டவுன். நல்ல கனெக்ஷன் தான், பட் எதிர்காத்துல இங்க திருநெல்வேலியில் அடிக்கும் போது சூப்பர் அட்டெம்ப்ட். கரண்டி ஷாட், கீப்பர் தலைக்கு மேல பவுண்டரி. இது ஸ்மார்ட் பேட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாரு. திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு முக்கியமான டிராகனா இருந்து நெருப்பா கக்கறாரு. இப்ப கவர்ஸ்ல இதுவும் ஒரு பவுண்டரியை நோக்கி தான் போகுது. எஸ், ஷாருக் கான் ஏதாவது யோசிச்சே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் செமையா ஆடிக்கிட்டு இருந்த இந்திரஜித் ரொம்ப ஃபைனா இருக்காரு ஃபைன் லெக்ல. இப்போ வித் த விண்ட் 4 அதன் பிறகு 6. கொஞ்சம் லைன்ல வேரியேஷன் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கிளாக் மாதிரி அடிச்சிருக்காரு. முதல்ல பின்னாடி, இன்னொன்னு ஆஃப் சைட்ல, இந்த வாட்டி லெக் சைட்ல 6. நல்ல ஸ்வீப் ஷாட் பவுண்டரி. இந்திரஜித் கலக்கின்றிருக்காரு இன்னைக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் எவர் இன் டிஎன்பிஎல் அப்படிதான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு and again over extra cover boundary. அதாவது இப்போ என்னன்னா அவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அடிக்கணும்ன்றது நான் டிசைட் பண்றேன். எல்லாம் ஆல் ஓவர். அகைன் பவுண்டரி. சோ அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டிஎன்பிஎல் 87. இந்த டிஎன்பிஎல் ஹையஸ்ட் ஸ்கோர் 90. அதையும் தாண்டிட்டு வர மாதிரி தான் இருக்கு இந்த பேட்டிங் பார்க்கும்போது. ஓவர் இது. ஷாட்டுங்க 6ங்க. பயங்கர ஒரு மான்ஸ்டர் ஹிட். இந்த மேட்சை முடிச்சிட்டாரு சரத்குமார். லாஸ்ட் பால் என்னங்க இப்போ இவருக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்ரி பால் வந்து ஒரு பவுண்டரி மினிமம் வரா மாதிரி அந்த ஜோன்ல இருக்காரு. சரி, சரத்குமார் எங்க ஆச்சாருங்க. இவருக்கு டேலண்ட் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றாரு. ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக், அந்த பவர் ஆஃப் சரத் அங்க இன் ஃபுல் ஃப்ளோ. இவர் 100 அடிக்க முடியாம போயிடும், பட் இந்த டீம் வில் பி ஹாப்பி. என்னங்க எல்லா ஓவரோடைய முதல் பாலும் 4-6 தான் ஆரம்பிக்கிறாங்க, பட் இது வந்து ஒரு ஆர்டினரி போலிங். இங்க முகமது கிட்ட இருந்து லென்த் பின்னாடி இருந்து ஸ்லோவர் டெலிவரி நேரா தோனி தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு. பெரிய 6ங்க. அச்சாருங்க அவுட்டா? அவுட்டுங்க. பெரிய ஷாட். ஷாருக் கான் திருப்பியும் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாரு. 2 ரன் தான் கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. அஸ்வின் வராரு இப்போ உள்ள. பட் சரத்குமார் அவருடைய வேலையை பண்ணிட்டாருங்க. 70 of 34 செம பார்ட்னர்ஷிப். பெரிய ஷாட்டுக்கு போனாரு அகைன்ஸ்ட் தி விண்ட். நேரா கையில போயிருக்கு. இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டுங்க. ஸ்லோவா போட்டாரு, இன்டு தி விண்ட் அடிங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு. சரத்குமார் 20க்கு காலி, 169க்கு 4 விக்கெட்டாவது எடுத்திருக்காரு. அச்சாருங்க ஒரு ஷாட் அவுட்டா? on a hat trick ஷாருக் கான். திருப்பி ரிப்பீட் பண்றாரு அந்த 19th ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கான். அழகா ஸ்லோயரா போடுறாருங்க, பிரில்லியண்டா போடுறாரு. 2 in 2 on a hat trick ஷாருக். டிஎன்பிஎல் ஸ்பெஷலிஸ்ட்ங்க இவன் 19th ஓவர் போடுறதுல. பேக் டு பேக் விக்கெட்ஸ் அடிக்க தான் முயற்சி பண்ணாரு, பட் நேரா ஃபீல்டர் கையில சாய் சுதர்ஷன் ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேட்ச், பட் நல்ல பொசிஷன் பண்ணாரு. அஸ்வின் முதல் பாலே காலி, அவுட் ஃபார் 0, 169 for 5. வெல்ல வேகண்டா இருக்குங்க. அச்சாருங்க ஒரு சுபாஷ் பாட்டி அஷ்டர் பரவாயில்ல. இந்திரஜித் இல்லாட்டி கூட செம்ம வின். திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா லைக்காவை ஒரு பெரிய டோட்டல்ல சேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங், பட் தி ஹீரோ ஆஃப் தி டே பாபா இந்திரஜித். எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு இன்னிங்ஸ். இந்த மாதிரி இன்னிங்ஸ் நம்ம வந்து பார்க்கிறது ரொம்ப 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 ரேர். நல்ல கிரிக்கெட் விளையாடுனாங்கன்னா குவாலிஃபை ஆவாங்கன்றது தெரியுது. அவருக்கு தெரியுது பாருங்க, இந்த ஸ்பிரிட் அவருக்குள்ள வச்சிருக்காரு மேட்ச் ஜெயிக்கணும்ன்றது.
அதாவது அவர் 4ன்னு காமிக்கிறது வந்து என்ன தெரியுமா, 4 வின்னு அதை காமிக்கிறான்னு நினைக்கிறேன். மினிமம் 4 வின்னு தேவை, அந்த மாதிரி 4 ரன். ஸோ ஷாருக் கான் பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருந்தார். ஈவன் இன் டிஃபீட் அப்ரிஷியேட் பண்ணார். இந்திரஜித் அவர் தான் வந்து டுக் த கேம் அவே ஃப்ரம் அஸ்னார். 96 of 49. போலிங்ல வந்து ஷாருக் தாங்க பிக் ஆஃப் த போலர். 2 விக்கெட்களை வீழ்த்தினார். அவர் கூட வந்து ஜாத்ரவேல் சுப்ரமணியமும் 2 விக்கெட் எடுத்தாங்க.